சுடி நெக் கேன்வாஸில் இந்த மாதிரி மடித்து வச்சுருப்பாங்க. இந்த நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். கடையில் எப்படி மடித்து வச்சு தராங்களோ அதே ஃப்ளோலே மடிக்கணும். இந்த ஃப்ளோவில் தான் மடித்து மார்க் பண்ணணும். இப்படி மடித்து மார்க் பண்ணக்கூடாது, இப்படி தான் மடித்து மார்க் பண்ணணும். தேவையான அளவு மட்டும் மடிச்சுக்கலாம். கேன்வாஸில் மார்க் பண்ணும்போது பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். பென்சிலோட டிப் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. பேப்பர் எப்படி ஒரு ஃபோல்டிங் நம்ம பக்கம் வச்சோமோ அதே மாதிரி கேன்வாஸ்லேயும் ஒரு ஃபோல்டிங். இது 4 1/2 இருக்க மாதிரி வச்சுட்டிங்கன்னா போதுமா இருக்கும். ஒன்று மேலேருந்து மார்க் பண்ணலாம், இல்லாட்டி கீழேருந்து மார்க் பண்ணலாம். நான் மேலேருந்து மார்க் பண்ணுறேன். நெக் வைட் 2.5, எக்ஸ்ட்ரா 1 1/2. neck depth 7 inches, extra 1 1/2. holding இருந்து 2.5 மார்க் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. neck weight தனியாக பாக்ஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ராஸ் தனியாக பாக்ஸ் பண்ணணும். இங்கே கேப் விடாமலே அடுத்த நெக்கு மார்க் பண்ணிக்கலாம். நான் ஒரு கர்வ் நெக் மார்க் பண்ணுறேன். கேன்வாஸில் மார்க் பண்ணிவிட்டு அவுட்டர் மட்டும்தான் கட் பண்ணணும், இன்னர் கட் பண்ணக்கூடாது. இந்த கேன்வாஸ் கூட வேஸ்ட் ஆகாமல் கொஞ்சம் தள்ளி மடிச்சிடலாம். சிசர் நல்லா ஓப்பன் பண்ணணும், ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். கேன்வாஸை அப்படி தூக்கி பிடிக்கக்கூடாது. ஒரு நோட்டில் பிளைன் பேஜ் எடுத்துட்டு இந்த கேன்வாஸ் அப்படியே திருப்பி வச்சோம்னா இந்த பக்கம் நம்ம வரைஞ்ச லைன் தெரியும். இந்த பக்கம் அப்படியே ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா தெரியாட்டி இந்த பக்கம் அழுத்தி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த நெக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் வைக்காமல் இந்த மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப தெரியாது. ஏதாவது கலர் பேக்ரவுண்ட் வச்சிங்கன்னா வரைஞ்சது தெரியாது. அதனால நோட்டில் பிளைன் பேஜ் எடுத்துகிட்டு அந்த பேஜில் வச்சு இதை ட்ரா பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கேன்வாஸில் 2 நெக் ட்ரா பண்ணி கட் பண்ணியாச்சு. ஒரு லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம். பேப்பரில் கேன்வாஸில் எப்படி தேவையான அளவு மடித்தோமோ அதே மாதிரி லைனிங் கிளாத்லையும் தேவையான அளவு மட்டும் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த கட் பண்ண கேன்வாஸை லைனிங் கிளாத்தில் ஃபோல்டிங்கும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கலாம். மேலே எக்ஸ்ட்ரா எதுவும் வேண்டாம், கரெக்டாகவே வச்சுக்கலாம். ஃபோல்டிங்கோட தான் வச்சுக்கணும். ரைட் சைடு 3/4 இன்ச் இருக்கணும், இங்கேயும் 3/4 இன்ச் இருக்கணும். மார்க் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணலாம். கேன்வாஸ்லேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ரைட் சைடும் கீழே மட்டும் 3/4 இன்ச் இருக்கணும். மேலே எக்ஸ்ட்ரா விட வேண்டாம். ஃபோல்டிங் கரெக்டாக வச்சுக்கணும். இதே மாதிரி அடுத்த நெக்குக்கும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இன்ச் டேப்போட அளவே 3/4 இன்ச் இருக்குது, அதனால நான் இன்ச் டேப் வச்சு அப்படி மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணி மார்க் பண்ணி லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நெக்குக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ லைனிங் கிளாத்தை சென்டரில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வாஸும் ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வாஸோட சென்டரும் லைனிங் கிளாத்தோட சென்டரும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டர் கரெக்டாக வச்சுட்டு மேலேருந்து கீழே 1 இன்ச்சில் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணும்போது கிளாத் அப்படி தூக்கி பிடிக்கக்கூடாது, தூக்கி பிடிக்காமல் பின் பண்ணிக்கலாம். மேலே 2 பின் பண்ணிவிட்டு கிளாத்தோட ஃபோல்டிங் கேன்வாஸோட ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லைனுக்கு கீழே சென்டரில் பின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 பின் தான் பண்ணணும், அப்புறம் இந்த சென்டர் செக் பண்ணிட்டு இந்த பின் பண்ணணும். ரைட் சைடு கீழே இருந்து மேலே, லெஃப்ட் சைடு மேலேருந்து கீழே பின் பண்ணிக்கலாம். கிளாத்தை தூக்கி பிடிக்கக்கூடாது பின் பண்ணும்போது. இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கணும் 2 நெக்கும். லைனிங் கிளாத் சென்டரில் மடித்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். கிளாத்தோட ஃபோல்டிங்கும் கேன்வாஸோட ஃபோல்டிங்கும் கரெக்டாக வச்சுக்கணும். மேலேருந்து கீழே 1 இன்ச்சில் ஒரு பின், ஃபோல்டிங்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு பின், ரைட் சைடு கீழே இருந்து மேலே, லெஃப்ட் சைடு மேலேருந்து கீழே. இது நெக்கு ரொம்ப டெப்த்தாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு பின் பண்ணணும், இங்கே ஒரு பின் பண்ணணும். இப்போ தான் அந்த கேன்வாஸ் கீழே இறங்காமல் இருக்கும் இங்கே ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ இதில் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு சென்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த நெக் சைடு சென்டர்லேருந்து வந்து இப்படி வந்து இங்கே ஒரு 1/4 இன்ச்சில் இப்படி வந்து இப்படி வந்து இங்கே நிறுத்தி கட் பண்ணிக்கலாம்.